இரண்டு பக்கமும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ், சமூக திறன் மற்றும் லைஃப் ஸ்கில்ஸ் இல்ல. நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஃபோன்ல பேசிட்டு இருப்பனா இவங்க பின்னாடி வந்துட்டு கட் பண்ணி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டீங்க? அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களாடா நீங்க? ஃப்ரெண்டு விளையாட கொடுப்பேன் சார். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே பேச சொல்லிடுவாங்க. ஆகாஷ் வர மாட்டான், இங்கே வெளியே வர மாட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவன் பேசுனா நீங்க கூட நின்னுகிட்டே இருக்கீங்க, எனக்கு எப்படி பேச முடியும்னு கேக்குறான். அதுக்கு ஒரு பதில் வேணும்ல. சொல்லுப்பா. இருங்க, மிரட்ட கூடாது. பயப்படாத, பயப்படாதா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சில்ட்ர பார்த்து கூட வாங்கிட்டு வரது இல்லைங்கிறாங்களே. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார். மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாதா? இதெல்லாம் ஒரு பதிலாடா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வேலையை நான் கொண்டாக்கி செய்யறேன்னு சொன்னா இதே ஒரு பொம்பளை புள்ள இருந்தா எல்லாம் செஞ்சிருக்கோம், இதே இந்த பொம்பளை புள்ள இருந்தா செஞ்சிருக்கோம் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? புரியுதா ப்ராப்ளம்? அவங்க நினைச்சது வேற, வந்தது வேறடா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அவங்க எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்களா, இது கூட தெரியாதாமா, அது ஒரு மாதிரி இருக்கும் சார் நம்மளுக்கு. ஓவையா கக்கிசு பரோட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். என்னோட அப்பா வந்து என்னை விட்டாதான் என்னோட டே ப்ராப்பரா போகும். இதே ஒரு வேலையால இருக்கும் அப்பாக்கு. வேற என்ன வேலை சார்? அவருக்கு முடியாது. நான் ஏன்டா கூட தான் போவேன். பயந்து சுபாவமா இருக்காங்க சார். பயந்து சுபாவம்னா ரோட்ல வெளிய தனியா நடந்து போறது பயப்படுறாங்க சார். தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. தனியா போன சைக்கிள் ஓட்ட தெரியல பயப்படுறாங்க. நிறைய விஷயம் இருக்கு அது மாதிரி. நண்டு கண்டால் பயம் எனக்கு, பூச்சண்டு கண்டாலும் பயம் எனக்கு, செண்டுக்குள்ளால இருக்கிற வண்டு கண்டாலும் பயம் எனக்கு, கடிக்கிற நாயும் பூனையும் பூனைதென்ற எலியும் பயம் எனக்கு. அது மாதிரி உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன் நானு. நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரோம். டேய், இந்த அந்த குரூப் தானே நீ? கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. டேய் இந்த சோஃபா. அவன்தான் சார். டேய் உனக்கு பயமா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? அம்மா பயமுறுத்துறாங்களா? ஏன்னா குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நிறைய பேர் சார் வெண்ணிலா கபடி குழுல பாத்தீங்களா? ஏமா அது சினிமாமா? கொஞ்சம் குண்டா இருக்காங்க சார் பசங்க. அம்மா ஒல்லியா இருக்கவங்க கூட செத்துருக்காமா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீங்க ஷவர்மா சாப்பிடுவீங்களா? சொல்லு, நீ தான் தைரியமா நாளே சொல்லு. சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லி இருக்கேன் சார். என்னது சோஃபாலே உட்காராதா? அதுவும் சொல்லி இருக்கேன் நான்.